என்னடா இப்பதான் விடியுதா? இந்த டீயை எத்தனை தடவை தான் சூடு பண்ணட்டும்? டேய், என்னடா நீ இன்னும் கிளம்பாம இருக்க? டேய், என்னடா புது ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டு உட்கார்ந்திருக்க? மம்மே, என்ன முதல்ல ஆசீர்வாதம் பண்ணே. நல்லாரா. என்னடா 6 மாசமா பொண்ணு தேடி கிடைக்கலன்னு சீக்கிரமா பொண்ணு பார்த்து கொடுன்னு காலில் விடுறியா? மா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுமா. மம்மிக்கு என்னோட பிறந்த நாள் கூட மறந்து போயிடுது போ. அச்சுச்சோ, மறந்துட்டேன்டா. இரு, ஒரு நிமிஷம் வரேன். என்னம்மா அது? உனக்கு பிடிச்ச அல்வா தான், சாப்பிடு. உன் பிறந்த நாளை நான் எப்படா மறப்பேன்? அதி, உனக்கு ஒரு பொண்ணு போட்டு அனுப்புனேனே, பாத்தியாப்பா? அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ பார்த்துட்டு சொல்லேன். சரிம்மா, பார்க்கறேன் இரு. என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? எந்த பொண்ணை காட்டினாலும் வேண்டாம் வேண்டானே சொல்லிட்டு இருக்க. என்ன அர்த்தம் இதுக்கு? அப்படி எத்தனை பொண்ணு நம்ம மீ காமிச்சிட்ட, இப்படி சலிச்சுக்கிற? டேய், இதோட 3 பொண்ணு ஆச்சுடா. மம்மி, 3 பொண்ணுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படி? இன்னும் லைஃப்ல எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு. பி கான்ஃபிடன்ஸ். இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையாடா? பிடிக்கலன்னு யார் சொன்னா? அப்புறம் அப்ப இனிமே உனக்கு அமேசான்ல தானே பொண்ணு ஆர்டர் பண்ணோம். ஏம்மா கோச்சுக்கிற? நான் என்ன மற்ற பசங்க மாதிரி லவ் பண்ண பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கல்லையே நிற்கிறேன். அடக்க ஒடுக்கமா நல்ல பையனா நீயே பொண்ணு பாருன்னு பொறுப்பு உங்க கையில தான் ஒப்படைச்சிருக்கேன். அப்புறம் என்ன? அதி, இந்த காலத்து பசங்களுக்கு சாய்ஸே ரொம்ப கம்மிடா. ரொம்ப எதிர்பார்க்காத, பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ. என்ன மம்மி, நீயே இப்படி சொன்னா எப்படி? ஆ, பட அம்மாவே இரேன். இதை பாரு, நீயே பாரு. நீ எனக்கு பொண்ணு பார்த்த லட்சணத்தை. இந்த பொண்ணுங்களுக்கு என்னடா குறைச்சல்? என்ன குறைச்சலா? குறைச்சலே இல்லைங்கிறதாம்மா இங்கே குறைச்சலே. என்ன லுக்கு? கல்யாணத்துக்கு பொண்ணை பாருன்னு பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தா உன்ன மாதிரி பார்த்து வச்சிருக்க, அதுவும் எக்ஸ்ட்ரா லார்ஜ். டேய், இந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட ஃபோன்ல பேசினாருடா. பொண்ணுக்கு பேங்க்ல வேலை, நல்ல சம்பளம், பொண்ணு வீட்டில் கார்லாம் வாங்கி தரேன்னாங்க. நீ மட்டும் சரின்னு சொல்லியிருந்தீன்னா கல்யாணமே முடிஞ்சிருந்திருக்கும். நல்ல சம்பந்தம் மிஸ் ஆகி போச்சு. அதானே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா பைக்கில் எங்கிறது ஏற்றுறது, கார்லேயும் லாரியிலும் தான் கூப்பிட்டு போகணும். அது யாரையும் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாத. என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி யார்கிட்டையும் நடந்துக்காத. அப்புறம் வளர்ப்பு சரியில்லைன்னு என்ன தான் தப்பா பேசுவாங்க. அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் பிடிக்கலன்னு மட்டும் சொன்னேன். நீ தான் ஏன் சொல்லு, ஏன் பிடிக்கல, என்ன ஏது சொல்லு சும்மா இருந்த வயக்கிண்டி கிளறிட்டு இப்போது அதை சொல்லாத இப்படி சொல்லாதுன்னு எனக்கு அட்வைஸ் வேற பண்ணுறேன். எல்லாம் எங்கள் அப்பனை சொல்லணும், எப்படி தான் உங்க கூடலாம் குடும்பம் நடத்தினானோ. சரி, நான் அப்படியே பசங்களோட வெளில கோயிலுக்கு போயிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டார். பாய்.
என்ன வரனானுங்க இன்னும் வரல? டேய், எவ்வளோ நேரம் தான்டா ஆகும்? நான் கோயிலுக்கு வெளில வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்தால் தான்டா உள்ளே போவேன். சரி, சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள்? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி மேடம். நீங்கள் யார்? உங்க பிறந்த நாள் அதுவுமா அந்த 40 குழந்தைகளுக்கு ஒரு நாள் உணவுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா ஓகே. அந்த குழந்தைக்கு பசி இல்லாம இன்னைக்கு எவ்வளோ தூங்குவாங்க தேவைப்படுது சார். மேடம்? 4000 ஆகுங்க சார். மேடம், ஒன்றும் இல்லை, என்கிட்ட கையில் தான் இருக்குது. அக்கௌண்ட்டில் 300 கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா உங்களுக்கு? அது ஓகே சார், பரவாயில்ல. இந்த நம்பருக்கு ஃபோன்பே இருக்கா மேடம்? இருக்குங்க சார், இருக்கு. ஆ, அதே நம்பரா? அப்படியே லைன்லேயே இருங்க, நான் உங்களுக்கு இப்போவே அனுப்பிவிட்றேன். ஓகேவா? மேடம் வந்துருச்சான்னு பாருங்கள். ரொம்ப நன்றிங்க சார். அமௌண்ட் வந்துருச்சு. உங்களுக்கு குழந்தைங்க நன்றி சொல்ற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புறேன் சார். மேடம், அதெல்லாம் வேணாம், விடுங்க. குழந்தைங்க சாப்பிட்டா எனக்கு போதும். யார் இது? புது நம்பராக இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. Many more happy returns of the day, Adhiyan. தேங்க்ஸ். நீங்கள் யார்? பெரிய பெரிய விஷயம்லாம் பண்றீங்க. பெரிய மனசுதான் உங்களுக்கு. புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. 40 குழந்தைங்களோட பசியை போக்கிருக்கீங்க. அது ஓகேங்க, நீங்கள் யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, இதுவரையிலும் யாருமே நம்ப ஹலோ, இல்ல. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் நம்பலாமா வேணாமான்னு. நான் ஒரு தேவதை. யாரு? சூர்யா சொன்னானா என்னை ப்ராங்க் பண்ண சொல்லி? சூர்யா இல்லைங்க. அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. நீங்க உதவி பண்ணீங்களா அந்த 40 குழந்தைங்க, அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். இப்போதான் தெளிவாக புரியுது இது ப்ராங்க்னு. அட நிஜமாதாங்க. தயவு செஞ்சு ஃபோனை வச்சிருங்க. அப்படின்னா ஒரு விஷ் கேளுங்க, கண்டிப்பா நடக்கும். அப்படியா? நீங்கள் தேவதை தானே? ஓகே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா உங்களுக்கு? கண்டிப்பா பண்ணிக்கிறேன். யாரா அவ? இவளா ஃபோன் பண்ணா? பேசிட்டு ஃபோனை வச்சுட்டா? ஹலோ அதியன், வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹலோ, யாருங்க நீங்கள்? இப்பதான் போன்ல சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஓ, ஓகே ஓகே, நீங்கள் தான் ஃபோனில் பேசுனதா? ஆமாம், தேவதைன்னு சொன்னீங்க. அவங்க என்ன பின்னாடி வராங்களா? நான் தாங்க தேவதை. உங்களை பார்த்தா தேவதைக்கு அக்கா மாதிரி இருக்கு. உங்களை போய் தேவதைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஏன் தேவதைன்னா எப்படி இருப்பாங்க? தேவதைன்னா ஸ்லிம்மாக பார்க்கவே அழகாக இருப்பாங்க. இப்படி குண்டாவாக இருக்கும் தேவதை. இதில் பிளாக் ட்ரெஸ்ஸு வேற. நல்ல வேலை ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ரக்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்களே 2 குழந்தை, அது மாதிரி இருக்கும்னு சொல்லாமல் விட்டீங்களே. ஏங்க, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஏங்க, கொஞ்சம் தள்ளுங்க, எனக்கு லேட்டாச்சு. இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை, சரியா? ஏங்க, ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு தானே போகிறீங்க? மார்னிங் ஷோக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. நான் தான் உங்ககிட்ட உங்கள் விஷயம் என்னன்னு கேட்டேன். நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ நேரில் வந்தால் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. என்னதாங்க உங்கள் பிரச்சனை? மிஸ் தேவதை, உங்ககிட்ட ஃபோனில் பேசி 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்போ நேரில் வந்து நிற்கிறீங்க. சரி, நீங்கள் தேவதையாகவே இருந்துட்டு போங்க. நான் ஏங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? உங்கள் விஷயம் அதுதானே. நீங்கள் தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ என்னடாண்ணா உங்களை உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. பேசுவோம், பழகுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்கும். ஏங்க, பேசுறதுக்கு பழகிறதுக்கு கூட எனக்கு உங்களை பார்த்தா ஐடியா வரல. எனக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? அதுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், உங்களுக்கு என்கிட்ட என்ன பிரச்சனை? ஏங்க, நீங்கள் ரொம்ப குண்டா இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை. போதுமா? இப்போ வழியை விடுங்க. உங்கள் அம்மா கூட தான் குண்டா இருக்காங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
ஏங்க அது எங்கள் அப்பாவோட பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க எப்படி இருந்தாலும் என் அம்மா தான். அப்போ உங்களுக்கு வரப்போற பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிட்டா என்ன பண்ணுவீங்க? டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? எதுக்கு தேவையில்லாம பேசுகிறீங்க? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மூஞ்சி செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சிரிப்பாங்க. அதனால தான் வேணான்னு சொன்னேன். போதுமா? சும்மா தோணன்ட்டு வழி விடுமா. ஹலோ அம்மா. டேய் தரகர் கூப்பிட்டார்டா. காலையில சொன்னல அந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சாம்டா. என்னாச்சுமா? என்னன்னு தெரியலடா. அந்த பொண்ணு எதிர்பார்த்த அளவுக்கு நீ இல்லையா, அதனால தான் வேண்டான்னு சொல்லிருச்சான். பொண்ணு தேவதை மாதிரி அழகா இருந்தா ஓகே ஆயிரும்னு நினைச்சேன்டா. அம்மா அதே மாதிரி பொண்ணு